பீனாஸ் வெல்கம் டு பீனாஸ் துபாய் கிச்சன். கடலைப்பருப்பு தட்டை பண்ண போகிறேன். அதுக்கு வேண்டியது என்னன்னு பார்ப்போம். 1.25 கப்பு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வேண்டியது கரக்கரன்னு அரைச்சி காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள். அதுக்கு வேண்டியது எள்ளு. என்கிட்ட கருப்பு எள்ளு இல்லை, அதனால நான் வெள்ளை கலர் எள்ளு எடுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம். அதுக்கப்புறம் வேண்டியது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு அதுவும் போட்டுக்கலாம். இதுக்கு வேண்டியது டால்டா எடுத்துருக்கேன். நீங்கள் வெண்ணெய் கூட எடுத்துக்கலாம், நான் டால்டா தான் எடுத்துக்கிறேன். டால்டா போட்டு பிசைவோம். கொஞ்சம் சுடு தண்ணியில் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சப்பாத்தி மாவு மாதிரி சுடு தண்ணியில் பிசைஞ்சிருவோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். பிசைஞ்சாச்சு. இது ஒரு 1 மணி நேரம், அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. நல்ல சூடான தண்ணியில் பிசைஞ்சிருக்கேங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம இது போடுவோம். இது மூடி வச்சுருவோம். அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போது சின்ன சின்னதாக பால் மாதிரி பிடிச்சி நம்ம தட்டிடுவோம். கொஞ்சம் டால்டாவை மேலே போட்டு தட்டி எடுக்கலாம். இதுமாரி தட்டி வச்சுருவோங்க. இதுமாரி தட்டி எடுக்கணும். நான் இதுமாரி ரவுண்டாக தட்டி எடுத்துட்டேங்க. இனிமேல் நம்ம போடலாம் அடுப்பில். சைடெல்லாம் இப்படி பிஞ்ச மாதிரி தான் இருக்குங்க, பரவாயில்ல, அது ஃப்ரை பண்ணால் சரியாயிடும். போடலாம். நான் பச்சை அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. பச்சை அரிசி மாவு இடியாப்பத்துக்கு போடுவோம்ல, அந்த அரிசி மாவுங்க. திருப்பிடலாம். மெதுவான அடுப்பில் வேக வைக்குங்க. கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. தட்டை ரெடி ஆயிட்டுங்க, நம்ம எடுத்துருவோம். இங்கே பாருங்க, நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்க. இந்த இதில் தான் எடுத்துடணும்.
எடுத்துடலாம். அடுத்த செட்டு போடுவோம். ரொம்ப சிம்பிளான டிஷ். நீங்கள் சாயங்காலம் கூட செய்யலாம். இப்படி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டீக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், காரசாரமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ரெடிங்க. இங்கே பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு இருக்குது. சவுண்டு பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், உடஞ்சிருச்சு பாருங்கள். தட்டும் போதே அவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது. தேங்க்யூ கைஸ். பார்த்ததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.